Hello students, good morning. Welcome back to Vengadeshan Maths Academy. This is 10th Mathematics, Chapter 3 Algebra. Exercise 3.14, question number 4. என்ன கேட்டிருக்காங்க? If alpha and beta are the roots of 7x square plus ax plus 2 equal to 0 and if beta minus alpha equal to minus 13 divided by 7, find the values of a. Okay students, பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Okay students, first என்ன கொடுத்திருக்காங்க? Let alpha and beta be the roots of 7x square plus ax plus 2 equal to 0. Now compare with ax square plus bx plus c equal to 0. Then we get a equal to coefficient of x square. Therefore a equal to 7. B equal to coefficient of x. So b equal to a. And c is constant. Therefore c equal to 2. ஓகே, இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? வாட் இஸ் சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் ரூட்ஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ ஈக்குவல் டு வேர் பி ஈக்குவல் டு ஏ, ஸோ மைனஸ் ஏ டிவைட் பை ஏ ஈக்குவல் டு 7 அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ equal to where c equal to 2 divided by 7. Okay, also given that beta minus alpha equal to minus 13 divided by 7. இப்போ இதில் மைனஸ் காமனாக வெளியே எடுத்தீங்கன்னா எப்படி எழுதிக்கலாம்? ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படின்னு மாற்றி எழுதிக்கலாம். ஈக்குவல் டு மைனஸ் 13 டிவைட் பை 7. இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் பீட்டா. ஓகேயா? நவ் கேன்சலிங் மைனஸ் ஆன் போத் சைட் வி கெட் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 13 by 7. Okay. Now we know that alpha minus beta equal to square root of alpha plus beta the whole square minus 4 alpha beta. Now squaring on both sides we get alpha minus beta the whole square equal to இந்த பக்கம் ஸ்கொயர் பண்ணுறப்ப என்னவாகும்? ரூட் ரிமூவ் ஆகிடும் இல்லையா? ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா. இப்போ நம்ம ஏன் இந்த ஐடென்டிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மள்கிட்ட ஆல்ரெடி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவும் இருக்குது. அதே போல் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவும் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ என்ன செய்யலாம்? இதை எடுத்து அப்ளை பண்ணி நம்ம ஏயை எளிமையாக ஃபைண்ட் பண்ணலாமா? நவ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 13 divided by 7 the whole square equal to alpha plus beta equal to minus a divided by 7 the whole square minus 4 into alpha into beta equal to 2 by 7. Square பண்ணிங்கன்னா 13 square 169 divided by 7 square 49 கிடைக்கும். Equal to இதை ஸ்கொயர் பண்ணுற மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ ஏ ஸ்கொயர் டிவைட் பை 7 ஸ்கொயர் 49 மைனஸ் 4 2s are 8 divided by 7. Again 169 divided by 49 equal to இங்கே 49 எல்சிஎம் எடுத்துடலாமா? 49 மேலே ஏ ஸ்கொயர் அப்படியே வந்துடும். இப்போ இதை 49 மாற்றணும். அப்போ என்ன செய்யுங்க? மேலே கீழேயும் 7ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 7 7s are 49 இங்கே போட்டிருக்கோம். மைனஸ் 7 8s are 56. இப்போ 49 காமன், அதை கட் பண்ணிடலாம். ஸோ 169 ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 56. இப்போ நமக்கு ஏ ஃபைன் பண்ணணும். ஸோ ஏ பாசிட்டிவ் இருக்குது, அங்கேயே வச்சுருங்க. இந்த மைனஸ் 56 இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. ஸோ 169 plus 56 equal to a square. That is a square equal to 169 plus 56 equal to 225.
Now taking square root on both sides, we get a equal to square root of 225. இந்த பக்கம் ரூட் போட்டிங்கன்னா ஸ்கொயருக்கு ரூட் கேன்சல் ஆகிடும். ஸோ ஏ கிடைக்கும். ஏ ஈக்குவல் டு 225 என்ன ஸ்கொயர் ரூட் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 15. Therefore the values of A are minus 15, 15. That's all. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சமயம் எப்படி பண்ணுங்கிறத பார்த்தீங்க. எளிமையாக புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்தா நீங்கள் இதே போல் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு முக்கியமான வினாவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye.